இந்த எலெக்ஷன்ஸில் வந்து தங்கள் அணி பலமாக இருந்தால் மட்டும் போராது, எதிராளியோட அணி பலவீனமாக இருக்கணும். விஜய் வந்து ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு நம்ம அணியை கட்டமைக்கணும். ஆக்சுவலாக எல்லா கட்சிக்கும் ஒரு த்ரெட்டா இருக்காரு விஜய். அது சொன்னால் சில பேர் கோவம் வரும், ஏங்க விஜய் இவ்வளோ தூரம் தூக்கி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அது உண்மையை சொன்னால் கோவம் வரும். The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfector. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. அதிமுகவோட கவலை என்னன்னா, அதுக்கு வரப்போற ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அது இதுவரையும் வாங்கியிருந்தது. அந்த ஓட்டு விஜய்க்கு போகும், சீமானுக்கு போகும். திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டையும் அவர் எடுத்துன்னு போவார், விஜய் எடுத்துன்னு போவார். 1000 ரூபா வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு 50 லேடிஸ்க்கு 1000 ரூபா வாங்குறாங்கன்னா அது அந்த கிராமத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு விஷயம். ஆக்சுவலாக நகரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களுக்கோ இதோடைய தாக்கம் சரியாக புரியாது. ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த இந்தியா அலையன்ஸ் வந்து அதில் வந்து ஒரு டென்ட் விழுந்திருக்கோம். காங்கிரஸ் கிட்ட ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். காங்கிரஸ்க்கு என்னன்னா அதிக இடங்கள் கேட்கணும், ஆட்சியில் பங்கு வேணும். இப்போ ஒரு விஜயை வந்து ஒரு அவரை வந்து வச்சுட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து திமுக கவனிக்கிறாங்க. விஜயோட கூட்டணி சேர்ந்தா புதுச்சேரி கேரளாலெல்லாம் அவரோட பிரச்சாரம் பண்ணால் அங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்கள் தீர்மானிக்க முடியாது. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajika, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. ஸோ 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை எப்படி அப்படிங்கிறதா என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷனா இல்லை அஸ்யூஷுவலான ஒரு எலெக்ஷனா, எப்படி பார்க்கலாம் 26 எலெக்ஷனை? தமிழ்நாட்டில் நடந்த இதுவே நடந்த எலெக்ஷன்ஸ்க்கும் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது இதுவரையும் ஒரு பைப்போலார் பாலிடிக்ஸில் இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருந்து திமுக விட்டா அதிமுக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிருந்தது பார்த்தோம். நடுவில் அப்பப்போ ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வரும். 96 மதிமுக வந்தது, 2016 விஜயகாந்த் ஒரு அணி, வைகோ விஜயகாந்த் ஒரு அணி அமைச்சாங்க. இந்த மாதிரி மூணாவது அணி ஒன்று வரும். பட் அது பெரும்பாலும் ஒரு ஸ்பாயில் பண்ணுற ஒரு அணியாக இருக்குமே தவிர வின் பண்ணுற அணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து ஒரு வித்தியாசமாக என்னென்னா, விஜய் வந்து களத்துக்குள்ளே வந்திருக்கார். விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடுவார், பெரிய அளவில் வின் பண்ணிடுவார் அப்படிலாம் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகல. ஆக்சுவலாக விஜய் என்ன ஓட்டு வாங்குவார்ன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார்ன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அந்த சூழல் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், தேர்தல் நெருங்க விஜயுடைய பாப்புலாரிட்டி இன்னும் மேலே வளருமா இல்லை அது பின்னாடி போகுமான்றதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்விக்குறி. அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் அவருடைய ஓட்டுக்களாக மாறுவாங்களா, ஓட்டர்களாக மாறுவாங்களா, இல்லை புதிய ஓட்டர்கள் வருவாங்களா, திமுக பிடிக்காதவங்களாம் அவர்கிட்ட போவாங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் வந்து பழைய இந்த சென்ற காலங்களில் அமைக்கப்பட்ட அந்த மூன்றாவது அணியை விட இந்த வாட்டி விஜய் வந்திருக்கிறது வந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது இந்த இரண்டு கட்சிகளுக்குமே வந்து ஒரு பயத்தைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு இது நம்பிக்கையின்மையை கொடுத்துருக்கு. என்ன நடக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாமே சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம் கணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா எலெக்ஷன்லேயும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க தான் வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க, இல்லை இவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வருஷ தேர்தலில் எங்களால் கணிக்க முடியல, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே புதுசாக நீங்களே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி மூன்றாவது அணி வந்திருக்கு, 2 தடவை வந்துச்சு, வைகோ அவர்கள் வந்தார், அடுத்தது விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு மூணாவது ஃபேக்டர் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஏன் கணிக்க முடியலங்கிற அந்த இடத்துக்கு போகிறீங்க? கணிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸில் முதல் தடவை அவர் என்ட்ரார். இப்போ விஜயகாந்த் அவர்களும் வரும்போதும் வந்துட்டு கணிக்க முடியல. 2006 அவரையும் கணிக்க முடியல. பட் அவரும் வந்து ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அப்புறம் ஒரு 10% வரையும் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு 10% வரையும் ஓட்டுக்கு போனார் ஆக்சுவலாக. அது 2011 கூட்டணியில் சேர்ந்தார். ஸோ அவர் வந்து தன்னை வந்து ஒரு வளர்த்து கொண்டே வந்தார். ஒரு கூட்டணியில் சேர்ந்து அவர் அதுக்கப்புறம் பின்னுக்கு தள்ளப்பட்டார். அவருடைய பாலிடிக்ஸே வேற மாதிரி போயிடுது. விஜயகாந்தோட விஜய் வந்து பாப்புலர். விஜயகாந்தை விட ஒரு நடிகர்ன்ற முறையில் விஜயகாந்தோட விஜய் பாப்புலர்ன்றதை நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதில் வந்து இரண்டு விதமான கருத்துக்களே எனக்கு அதில் இல்லை. விஜயகாந்தோட விஜய் பாப்புலர். விஜயகாந்த் வந்து நல்லவர், வல்லவர், அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் உண்மை.
ஆனால் ஒரு சினிமா ரசிகர்கள்னு பார்க்கும்போது விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இளைஞர்கள், இந்த ஜென்சீரு இளைஞர்கள்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து விஜயோட ரசிகர்கள் பெரும்பாலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய பாயிண்டெல்லாம் வந்து அந்த ரசிகர்கள் ஓட்டர்களாக மாறுவாங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அவர் கையில் எடுத்திருக்கிற அந்த பாலிடிக்ஸில் வந்து இதுவரையும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு தான் போயிருந்தது, பெரும்பாலும் போயிருந்தது. அது வந்து இப்போ இவரும் திமுக எதிர்ப்பு தீவிரமாக வந்து விஜய் கையாளுறதுனால அந்த அளவுக்கு அந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு முழுசுமா போகும்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ரெண்டாவது, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு விஜய். அப்போ பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிற விஜய் பாஜகவை எவ்வளவு தீவிரமாக அட்டாக் பண்ணுறாருன்னு இதுவரையும் அது தெளிவான ஒரு பிக்சரே வரல இதுவரையும் ஆக்சுவலாக. ஏன்னா பல விஷயங்களில் ஒரு சைலன்ஸ் மோடில் போகிறார் ஆக்சுவலாக. பாஜகவை பொறுத்த மட்டும் இப்போ பட்ஜெட்டை பற்றியே ஒரு கருத்தையே சொல்லாமல் இருக்கார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவை ரொம்ப அட்டாக் பண்ணாத ஒரு சைலண்ட்டாக கலந்து போகிற ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் திமுகவுடைய பலமாகவும் இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் திமுக பாஜக எதிர்ப்பு ஒரு முக்கியமான விஷயமா கையில் வச்சுருக்காங்க. ஏன்னா பாஜகவுடைய மத்திய அரசோட பாஜக அரசியல் வந்து தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை பாதிக்கிற மாதிரியும், இங்கே இருக்கிற நிதி கொடுக்குற விஷயங்களை பாதிக்கிற மாதிரியும், கவர்னர் மூலமாக பல விஷயங்கள் நடக்கிறதுனாலையும் இங்கே பாஜகவுக்கு எதிராக திமுக பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அதனால பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குது. இப்போ சி ஓட்டர் கருத்து கணிப்பே எடுத்துக்கலாமே, சமீபத்திய சி ஓட்டர் கருத்து கணிப்பு. அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு? இந்தியா கூட்டணிக்கா தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணிக்கான்னு தான் வச்சது. மோடிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 45% மக்கள் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோன்றாங்க. அப்போ என்ன அது காமிக்கிற விஷயம் என்னென்னா, அதிமுக பாஜக இருக்கிற அணிக்கு அல்லது மோடிக்கு 33% தான் ஓட்டு போடுறேன்றாங்க. அப்போ அது காமிக்கிற விஷயம் என்னென்னா, பாஜக எதிர்ப்பு ஓட்டு என்பது இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறோம். இப்போ நான் இந்த கருத்து கணிப்பை எடுத்து காமிச்சோன்னு பல பேர் வந்து வேறு சில கருத்து கணிப்புகளும் எடுத்து காமிப்பாங்க. நான் இந்த கருத்து கணிப்பை ஏன் எடுத்து காமிக்கிறேன்னா, இது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்படாத வெளியிலேருந்து நடத்துகிற ஒரு கருத்து கணிப்பு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வலதுசாரிகள் போன்றவர்கள்லாம் பல கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. திமுக ஆதரவு கருத்து கணிப்புன்னு இருக்குது, அதிமுக ஆதரவு கருத்து கணிப்பு. அதெல்லாம் விட்டுட்டு சி ஓட்டர் கருத்து கணிப்பு ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா அந்த சி ஓட்டர் வந்து சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு எடுத்த போது அந்த கருத்து கணிப்பு தப்பாக போயிடுது. அப்போ அந்த அவரோட அந்த எம்டி இருக்கார், மேனேஜிங் டைரக்டர், அந்த அதோட சிஇஓ, அவர் வந்து ஓப்பனாக லைவ்ல வந்து அழுதார், நான் வந்து தப்பாக போயிடுச்சு உங்களை கருத்து கணிப்பு. அப்போ ஒரு சின்சியாரிட்டி அவங்ககிட்ட இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோட கருத்து. அதனால் அவங்க எடுத்த கருத்து கணிப்புகளில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை நான் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குது. அப்போது விஜய் அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை கையில் எடுக்கிறாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா. இப்போ தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொள்கை எதிரி பாஜகன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறதையும் பார்க்க முடியுது. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் களத்தில் இப்படி ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ட் செகண்ட்லி வந்து பார்க்கும்போது இந்த ஜனநாயகன் பராசக்தி இஷ்யூலே வந்து நிறைய கம்பாரிசனை வந்துட்டு அவங்க தரப்புல இருந்தும் வந்து முன் வச்சதை பார்க்க முடியுது. இவ்வளோ நாளாக பிஜேபியோட பி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ யார் பி கூட்டணி? இப்போ வந்துட்டு முதலமைச்சர் அவர்களே வந்து இது மாதிரி சென்ட்ரல் சர்டிஃபிகேஷனுக்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அப்போ இங்கே வெட்ட வெளிச்சமாக இருக்கே, இது வந்து பாஜக பி கூட்டணின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை விஜயை வந்து பாஜக பி கூட்டணின்னு குற்றம் சாட்டுற ஒரு விஷயத்த வந்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு முழுசாக வந்து ஒரு பி கூட்டணியாக இருக்காரான்றதுக்கு இன்னும் ஒரு ஃபுல் ப்ரூஃபாக நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளோட பேசுறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவர் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவை கடுமையாக சாட மாட்டேன்றான்ற அந்த விஷயத்துக்கு நம்ம தெளிவாக நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்குது. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எந்த கருத்தும் கிடையாது, பட்ஜெட்டை பற்றி எந்த கருத்தும் கிடையாது, இந்தியா முழுக்க கிறிஸ்மஸும் போது கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், அதை பற்றி எந்த கண்டனமும் கிடையாது. மகாத்மா காந்தி அந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி திட்டத்தை மாற்றினாங்க மத்திய அரசு, அது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. அப்போது மாநிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கிறது எங்கள் அரசியல் அப்படின்னு சொல்கிற நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்க, அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, ஒரு விதமான கமெண்ட்டும் பண்ணாது நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க. அப்போது உங்களுடைய பார்வை டுவர்ட்ஸ் பாஜக எப்படி இருக்குன்னா, கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக எதிர்த்து நீங்கள் தீவிரமாக களமாடுறீங்களா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் வந்து அவரை பற்றின ஒரு சந்தேகத்தை உருவாக்குவதே தவிர அவர் பிடிஎமாக வந்துட்டாரான்னா அதுக்கான பதில் இன்னும் சரியாக கிடைக்கலன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆக்சுவலாக. நிச்சயமா சார். இதில் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது. வெறும் பாஜக எதிர்ப்பை மட்டுமே வைத்து இந்த வருஷம்
ஆட்சியை வந்து பிடிக்க முடியுமா கட்சிகள்? அது ஏன்னா இப்போ திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயமே வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலை தான். அதை மெயினாக வச்சு தான் அவங்க வந்துட்டு வாக்குகளை வந்துட்டு சேகரிக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. அது இந்த வருஷத்துல தேர்தலில் எப்படி ப்ளே பண்ணும் அந்த விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. திமுகவை பொறுத்த மட்டும் பாஜக எதிர்ப்பு அரசியல் எடுக்கிறாங்கிறது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். பட் அதை மட்டுமே நம்பி அவங்க வந்து தேர்தல் நோக்கி போகலை. ஆக்சுவலாக அவங்க பெரும்பாலும் நம்புறது என்னென்னா, அவங்களால பயன்பெற்ற பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்களா, அவங்க ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட் ஆனவங்களோட அவங்க ஓட்டை வந்து மைக்ரோ லெவலில் அவங்க டீல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஓட்டரையும் யார் பயன்பெற்றவங்களோ அந்த ஒவ்வொரு ஓட்டரையும் அணுகுறாங்க. இந்த எஸ்ஐஆரில் வந்து அவங்க ஒவ்வொரு ஓட்டையும் அணுகி அவங்களுடைய ஆதரவு பெறத்துக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. 1,30,00,000 பேர் உரிமை தொகை வாங்குறாங்க, 1000 ரூபாய் அவங்கள அணுகுறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் மகளிர் காலேஜ் போகிற பெண்கள் உதவித்தொகை வாங்குறாங்க. ஒரு 3.5 லட்சம் காலேஜ் போகிற பசங்க 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்குறாங்க. ஒரு 20 லட்சம் குழந்தைகள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அப்புறம் இலவச பஸ் பயணம், கட்டணமில்லா பஸ் பயணம் பெண்கள் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நகரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களுக்கோ இதோடைய தாக்கம் சரியாக புரியாது. இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு 50 லேடிஸ்க்கு 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னா அது அந்த கிராமத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துகிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்கள கேட்டால் தான் அந்த 1000 ரூபாயோட மகிமை உங்களுக்கு தெரியும். நகரத்தில் உட்காந்து சோஷியல் மீடியாவில் தட்டி விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் பேசிட்டு இருக்கிறவங்ககிட்டலாம் அது ஒன்றுமே புரியாது. அந்த அரசியலை பண்ணுறவங்க இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒன்றும் ஓட்டு வாங்கி தர முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக அதை கையில் எடுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பெனிஃபிட் ஆனவங்க ஒரு 1.25 கோடி பேர் இருக்காங்களா, அவங்க ஸ்கீம்ஸ்னால அவங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பிஜேபியை எதிர்க்கிற அரசியலை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கும் மேலே பண்ணுறது என்னென்னா, நம்மளால் பெனிஃபிட் ஆனவங்க ஓட்டை நம்ம வாங்கணுன்ற அந்த பாயிண்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை, இதுலேயுமே நம்ம வந்து ஒரு முரண் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நகரத்தில் இருக்கிறவங்க இந்த பெனிஃபிஷரியை வந்துட்டு பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து இந்த பெனிஃபிஷரி கொடுக்கறதுனால தான் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் கடனுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறதையும் பார்க்க முடியுது. ரெண்டாவதாக அதிமுக அதை விட அதிகமாக வந்துட்டு உரிமை தொகை வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. 2000 கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது எப்படி ஒரு விஷயமா ப்ளே ஆகும் அவங்களுக்கு டிஎம்கே? இல்லை, இந்த கடன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக இவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கும் தெரியும், அவங்க சிவில் சர்வீஸை படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட் இருக்க முடியாது. இந்த வருஷம் மத்திய அரசு பட்ஜெட்லேயே 16 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறதா அவங்க பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தபோது நம்மளுடைய கடன் வந்து 52 லட்சம் டன் தான், 52 லட்சம் கோடி தான். இன்றைக்கி என்ன மத்திய அரசோட கடன் 200 லட்சம் கோடி. எப்படி வந்தது? அவங்க சர்ப்ளஸாக இருக்காங்களா, அவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக நடத்துகிறாங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கடன் ஏறி இருக்குது, உண்மை தான். பட் அது ஸ்டேட் ஜிடிபியோட பர்மிசிபிள் லெவலில் தான் இருக்குது. ரிசர்வ் பேங்க் எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்சி, அது வந்து ஐஎம்எஃபாக இருக்கட்டும், வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், இல்லை ஏஷியன் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஜப்பான் கூட்டுறவு நிறுவனமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி கடன் தருவான்? அன்லெஸ் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் கேரண்டி கொடுத்தா தான் அவன் தருவான். பப்ளிக்கில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டு நீங்கள் ஃப்ளோட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எப்படி வந்து பப்ளிக் கொடுப்பான்? உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் கொடுப்பான். அதுக்கு ரிசர்வ் பேங்கோட பர்மிஷன் வேணும். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கிட்டு இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் கடன் வாங்குறாங்க. there is a limit. இந்த கேள்வி ஜிடிபில there is a limit. நிச்சயமா சார், நீங்க சொல்றது மேலே தான் போக கூடாது. கடன் வாங்காம வந்துட்டு எதுவும் ரன் பண்ண முடியாது. I want to tell you again and again, இந்த பிரச்சாரமே தவறான பிரச்சாரம். அப்போ மோடி அரசு கடன் வாங்குறத பற்றி ஏன் யாருமே பிரச்சாரம், ஏன் காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறாங்க? எனக்கு தெரியும். இங்கே வந்து அதிமுகலாம் இதை பேசுறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். வேற விஷயங்கள்லாம் திமுக கவர்மெண்ட் எடுத்து பேசுறதுக்கு வேற பல விஷயங்கள் நிறைய இருக்குது. அது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், போதை மருந்தாக இருக்கட்டும், அல்லது வந்து கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இல்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விஷயங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் பேசலாம். கடன் வாங்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அடிப்படையாக வந்து அது தவறு. இல்லை, இதை ஏன் பேசுகிறாங்கன்னா, இதே திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 2021 ஆட்சி அமைச்ச உடனே திரு பிடிஆர் பழனிவேல் அவர்கள் சட்டசபையில் வந்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்தார். கஜானா எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு சட்டசபையில் வந்து எடுத்துரைத்தார். அதிமுக ஆட்சியில் வந்து இவ்வளோ கடன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். டிஎம்கேவே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்குறாங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த கேள்வி அவங்க மேலேயே வைக்கிறாங்க. திமுக எடுத்தாலும் தப்பு தாங்க. திமுக எடுத்தால் மட்டும் கரெக்டா? அவங்க எடுத்ததும் தப்பு தான். அவங்க ஒரு அரசியலுக்காக அதை பண்ணியிருக்கலாம். பட் யார் எடுத்தாலுமே தவறு தான். A government cannot run without any loans. பப்ளிக்கிட்டேருந்து வாங்குற லோனோ, இல்லை இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிட்டேருந்து வாங்குற லோனோ, எல்லாமே இல்லாத எந்த கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ண முடியாது. உங்கள் சொந்த வரி வருமானத்தில் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணுவீங்க, இல்லை மத்திய அரசு கொடுக்குற பணத்தில் எவ்வளோ தான் பண்ணுவீங்க. இட் இஸ் நேச்சுரல். ஒரு அரசியலுக்காக இதெல்லாம் பேசப்படுறதே தவிர நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய் இதை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமா. அப்போ அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீமும் வந்துட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வெல்ஃபேர் ஸ்கீம் ப்ளே பண்ணணும் அவங்க நம்புறாங்க, திமுக நம்புறாங்க. அவங்க நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது எலெக்ஷன்ல தான் தெரியும். இந்த எஸ்ஐஆர் போது, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போது திமுக ஆட்கள் வந்து
டோர் பை டோர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் பயன்பெற்று இருக்காங்கன்னு அந்த பயனாளிகளை அப்ரோச் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து கரெக்டாக ஓட்டுச்சாவடி கூட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கான விஷயங்கள் அவங்க இறங்குவாங்க. இல்லை அந்த மாதிரி ஒர்க்கை வந்து இந்த வேற எந்த கட்சிகளும் பண்ண மாதிரி தெரியல தமிழ்நாட்டில். அதனால அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது அவங்க தரப்புல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம், அது ரெண்டு தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. அதை வச்சு தான் அவங்க பிரச்சாரமே அமையுது. நிச்சயமா. இப்போ அப்படியே எங்கே வந்தோம், ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்தோம், என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அவங்களோட வாய்ப்பு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க சி ஓட்டர் கருத்து கணிப்பு மூலமாக வந்துட்டு இப்போ ஆட்சி இது மக்களவை தேர்தல் நடந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் நடந்திருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. இங்கே வந்து ஒரு பார்ட்டியும் மேலே ஒரு பார்ட்டியும் தமிழக மக்கள் சூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்போ இப்போ சட்டசபை எலெக்ஷனுக்கு இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு அப்படிங்கிறப்ப என்டி அலையன்ஸ்க்கு இங்க வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குதானே அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அது சட்டசபை தேர்தலில் இதே கருத்து கணிப்பு ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்லவே இல்லை. இல்ல நீங்க சொல்லல, இருந்தாலும் நான் சொல்றேன் மோடிக்கு எதிரான ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அது ஏன் வந்து சட்டசபை தேர்தலையும் ஒர்க் அவுட் ஆகும்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற பல விஷயங்களை மறுபடியும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க திமுக. அதனால் எங்களால் ஏன் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியலன்னா எங்களுக்கு சர்வ சிக்ஷா அபியானில் வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கல. அவங்க எங்களுக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1690 கோடி ரூபாய் கொடுக்கணும், அதை கொடுக்கல. இந்த மாதிரி பல ஜல்ஜீவன் ஸ்கீமில் வந்து எங்களுக்கு இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வரல. நாங்கள் வந்து ஸ்டேட் இந்தியாவோட ஜிடிபியில் எங்களோட கான்ட்ரிபியூஷன் 9% இருக்குது. நாங்கள் இந்தியாவில் வந்து 11.19% க்ரோத் வச்சுருக்கோம். நாங்கள் வேறு எந்த ஸ்டேட்டும் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து ஜிடிபியில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது 16% ஜிடிபியில் தமிழ்நாடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் எங்களுடைய சாதனையை நாங்கள் சொல்கிறோம். பட் எங்களுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸை கொடுக்க மாட்டேன்றீங்க. எங்களை வந்து மொழி ரீதியாக திணிக்கிறீங்க, ஹிந்தியை திணிக்கிறீங்க, எங்களுடைய பழமையை நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, எங்களுடைய கீழடியை அலட்சியப்படுத்துறீங்க. எவ்வளோ விஷயங்கள் சொல்லிலே போகலாம். அதனால் வந்து பாஜக எதிர்ப்புன்றது மத்திய தேர்தலுக்காக பார்லிமெண்ட் தேர்தலுக்கு மட்டும் அப்ளை ஆகிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை. அது வந்து அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால அது வந்து சட்டசபை தேர்தலுக்கும் அப்ளை ஆகிற ஒரு விஷயமா தான் திமுக அதை நினைக்கிறாங்க. அதனால தான் அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பலன் கொடுக்குற ஒரு விஷயமா சென்ற பார்லிமெண்ட் தேர்தல் அசம்பிளி தேர்தலில் இருந்து இருந்தது, 21 அவங்களுக்கு இருந்தது இல்லை. அதனால அதை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா என்டி அலையன்ஸ் ஜெல்லே ஆகல, கிரவுண்டில் வந்துட்டு கேடர்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாறி இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய அலைன்ஸாக வந்து நிற்கிறத பார்க்க முடியுது. அண்ட் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜில் எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்க வந்து ஒரு பலத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் அப்படியே இந்த சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த இந்தியா அலையன்ஸ் வந்து அதில் வந்து ஒரு டென்ட் விழுந்திருக்கோ, காங்கிரஸ் கிட்ட ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சேனலுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தப்ப இன்னமும் வந்து அவர் வேற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எங்கே எடுத்துகிட்டு போகும்? ஏன்னா கூட்டணியில் இப்படி ஒரு டிஃப்ரென்ஸோட வந்துட்டு கீழே கிரவுண்டில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, அதாவது வந்து 21 வந்து அதிமுக பாஜக பாமக கூட்டணி தான் இருந்தது. இப்போவும் அதே கூட்டணி தான் இருக்குது. ஆனால் பாமக பிளவுபட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ தினகரன் அப்போ இல்லை, இப்போ தினகரன் சேர்ந்துருக்காரு. தினகரனுடைய ஓட் பேங்க் வந்து அந்த கூட்டணிக்கு போகுமான்றது ஒரு டவுட்டான ஒரு விஷயம். ஏன்னா தினகரனோட ஓட் பேங்க் என்னன்னா அது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். அந்த எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்கை தாண்டி ஒரு எடப்பாடியோடய போய் சேர்ந்தாருன்னா அந்த ஓட் பேங்க் இவரோட ட்ராவல் ஆகி அங்கே போகுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி விஜய் ஓட் பேங்கை கேள்விக்குறியாக பார்க்குறோமோ அதே மாதிரி தினகரன் ஓட் பேங்க் அங்கே போகுமான்னு. ஏன்னா அவர் வந்து 21 வந்து ஒரு 20 தொகுதியில் ஏடிஎம்கே பாஜகவை ஸ்பாயில் பண்ணார். அது இந்த வாட்டி அதே மாதிரி அந்த அவரோட ஓட் பேங்க் அவருடைய இருக்கான்றது 19, 21, 24 பார்க்கும்போது அவர் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரதை பார்க்குறோம். நம்ம அந்த ஓட் பேங்க் அவரோட போகுமா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் அந்த அதிமுக பாஜக கூட்டணி பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆகிடுதா அப்படின்னா அது இன்னும் பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆகலை. அது எமர்ஜ் ஆகிற அதை நோக்கி போகுது. ஆக்சுவலாக அது இன்னும் வந்து தேமுதிக போன்ற கட்சிகள் அதோட சேர்ந்தால் ஒரு வேளை பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதிமுகவோட கவலை அது இல்லை. அதிமுகவோட கவலை என்னென்னா அதுக்கு வரப்போகிற ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அது இதுவரையும் வாங்கியிருந்தது. அந்த ஓட்டு விஜய்க்கு போகும், சீமானுக்கு போகும். அதை எப்படி தடுக்கிறது தான் அங்கே பாயிண்ட். அதிமுக ஆதரவு ஓட்டுகள் அதை வந்து விஜய் எடுத்தாருன்னா என்ன பண்ணுறது? அவர் செங்கோட்டையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு, எம்ஜிஆரை புகழறாரு,
அதிமுக ஆதரவு ஓட்டுகளை தள்ளின்னு போனால் என்ன பண்ணுறது? அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டையும் அவர் எடுத்துன்னு போவார், விஜய் எடுத்துன்னு போவார். ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய கவலை வந்து என்னதான் கூட்டணி அமைச்சா கூட அந்த விஜய் என்கிற ஒருத்தர் வந்து ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரு தான் இங்கே பாயிண்ட்டு. அதனால தான் இப்போ திமுக ரெண்டு பேருமே என்ன மாதிரியான கூட்டணி எல்லாருமே அவங்க ஆளை ஏன் சேர்க்குறாங்கன்னா, அதிமுக ரெண்டு பேருமே நிறைய பேர் சேர்க்கறதுக்கு ஏன் விரும்புகிறாங்கன்னா, இந்த 4 முனை போட்டியில் வந்து வித்தியாசம் வந்து 1000, 1500, 2000 அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். இப்போ வந்து 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1000க்கு கீழே தோற்றவங்க ஜெயித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர், ஜெயித்தவங்க ஒரு 8 பேர், வித்தியாசம் 1000க்கு கீழே தான் இருக்குது. இந்த வாட்டி வந்து அது 500, 200லாம் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 முனை போட்டின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்கள் அணியை பலப்படுத்த விரும்புகிறாங்க. இப்போ தேமுதிக ஏன் சேர்க்கணும் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எப்படியாவது ஒரு தொகுதியில் 1000 ஓட்டோ, 2000 ஓட்டோ, 500 ஓட்டோ இருக்கும். அந்த ஓட்டையும் விடக்கூடாது அப்படின்னு நினைச்சா திமுகவும் விரும்புது, அதிமுகவும் விரும்புது. அவங்க கடைசியில் எங்கே சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து தங்கள் அணி பலமாக இருந்தால் மட்டும் போராது, எதிராளியோட அணி பலவீனமாக இருக்கணும். விஜய் வந்து ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு நம்ம அணியை கட்டமைக்கணும். ஆக்சுவலாக அதுதான் முக்கியமான. எல்லா கட்சிக்கும் ஒரு த்ரெட்டாக இருக்கார் விஜய், த்ரெட்டாக இருக்கார். அது சொன்னால் சில பேர் கோவம் வரும். ஆனால் ஏங்க விஜய் இவ்வளோ தூரம் தூக்கி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அது உண்மையை சொன்னால் கோவம் வருது. டிவிகேவோட ரோல் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ 4 முனை போட்டியாக இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இது வந்து டிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாக அப்படி சொல்லப்படுற ஒரு விஷயமா இருந்தால் கூட அது ஏன் சாதகமாக இருக்குன்னா, அந்த திமுக எதிர்ப்போட்டுகள் பிரியுது இல்லை. ஒரு 100 ஓட்டு இருக்குது, எதிர்க்க 3 பேர் இருக்காங்க. நீங்கள் 20, நான் 20, இன்னொருத்தர் 20, திமுக 25 வாங்கினா அவங்க விரும்பிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த பாயிண்டில் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. திமுக தன்னுடைய ஓட்டை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கு, அவங்களுக்கு எதிர்ப்போட்டுகள் பிரியுது இல்லை. அவங்க எதிர்ப்போட்டுகள் ஒன்றா அதிமுகவுக்கு போயிருந்தது. இப்போ பிரியும் போது அது பிரியறதுனால திமுகவுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்றாங்க. இது வந்து தேர்தல் தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக இது ஒரு எதிர்பார்ப்பு, நடக்குமா இல்லையான்றது தேர்தலில் தான் தெரியும். ஆக்சுவலாக ரெண்டு கூட்டணி, ரெண்டு பலமான கூட்டணி இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அங்கேருந்து காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பலம் கம்மி ஆகும் இல்லையா. அதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். ஆனால் திமுக அதுக்கு பிளான் பி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. அவங்க தேமுதிகவெல்லாம் உள்ளே எடுக்கிறது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் காங்கிரஸ் ஏன் போகுமா போகாதான்ற ஒரு முக்கியமான கேள்வி தான் இன்றைக்கி ஒரு 10, 20, ஒரு மாதமாக தான் போயின்னு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதாவது காங்கிரஸ் ஏன் போக தீர்மானிச்சு, அது ஏன் குரல் அந்த மாதிரி வருது, இல்லை போகிறதுக்கான ஒரு குரல்கள் அங்கேருந்து வரத்துக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, அது இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு திமுக மேலே ஒரு வெறுப்பு உணர்வு இருக்குது. என்னென்னா, அவங்களுக்கு என்னென்னா, திமுக வந்து மதிக்கிறதில்ல, நம்மளை ஒரு எம்பியாக இருக்காங்க, ஒரு கலெக்டர் மதிக்கிறதில்ல, ஒரு காரியம் நடக்கிறதில்ல, திமுக மந்திரிகள் மதிக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி லோக்கலில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயோட கூட்டணி சேர்ந்தால் புதுச்சேரி, கேரளாலெலாம் அவரோட பிரச்சாரம் பண்ணால் அங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு வைடர் ஆங்கிளில் பார்க்கணும். அப்படி காம்போ பேக் மாதிரி டீல் பண்ணணும். ஏன்னா ஒரே நாளில் தான் எலெக்ஷன் நடக்குது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாலாம் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால இதை காம்போ பேக்காக டீல் பண்ணி பார்க்கலாம். அப்போ காம்போ பேக்கில் இங்கே வந்து திமுக வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறதில்ல. அப்போ இங்கே எதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், நமக்கு அங்கே ஆட்சிக்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, விஜயை வச்சு பிரச்சாரம் பண்ணால் ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காங்கிரஸ் நினைக்குது. கேரளாலையும் புதுச்சேரிலையும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்டில் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் அதை பற்றி யோசிக்கல இல்லைன்னு சொல்கிறேன். அதே சமயம் இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு நம்பிக்கையான பார்ட்னராக இருக்கிற டிஎம்கே நம்ம விடணுமா? 29 வரையும் 22 எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் அங்கே இருக்காங்க. அங்கே தினசரி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்டில் போயிட்டுருக்கு. தினசரி மோடி கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இந்தியா கூட்டணியில் ஒரு நம்பிக்கையான பார்ட்னராக இருக்கிற திமுகவை நம்ம விட்டுற முடியுமா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் நேஷ்னல் லெவலில் இந்தியா கூட்டணியில் இருக்குது, கேரளாவில் ஒன்றா இருக்காங்கல்ல, அது மாதிரி திமுகவும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் இல்லை, இந்தியா லெவலில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கலாமே, அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் எங்கே போவோம் என்ன பண்ணுவோம்னா அது எங்கள் இஷ்டம்தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மிரட்டலோட நிறுத்தியிருக்காங்க அவங்க. இவங்களுக்கு என்னென்னா வந்து காங்கிரஸ்க்கு என்னென்னா, காங்கிரஸில் இருக்கிற இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் போன்றவர்கள்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவோட போகிறது பெட்டரு, வெற்றி நிச்சயம். அவங்க 25 இடங்கள் கொடுத்தாங்கன்னா 30 இடங்கள் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் 5 இடங்கள் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஒரு 20 இடங்களில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க.
இல்லை வேறு விஜயோட ஏன் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? விஜய்க்கு என்ன வெற்றி வரும்னே தெரியாது, அவரோட ஓட்டு என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. இந்த கூட்டணி அப்படி இல்லை, திமுக கூட்டணி பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்புலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் எதுக்கு நம்ம போகணும்? விஜயோடைய பாஜக எதிர்ப்பு கேள்விக்குறியாக இருக்கும்போது காங்கிரஸ் அங்கே போனால் அப்புறம் விஜய் நாளைக்கு பாஜகவோட கை கொடுத்தாருன்னா அவருக்கு 1008 பிரச்சனைகள், இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ஆரம்பித்து பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு, சிபிஐ என்கொயரி அது இதுன்னு போயிட்டுருக்கு. நாளைக்கு அவர் எப்படி போவாருன்னு தெரியாது அப்படின்னு காங்கிரஸில் ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. அப்போது காங்கிரஸ்க்கு என்னென்னா அதிக இடங்கள் கேட்கணும், ஆட்சியில் பங்கு வேணும். அப்போ திமுகட்ட ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வழிக்கு வர வைக்கணும். அப்போது ஒரு விஜயை வந்து ஒரு இதாக பயன்படுத்துகிறாங்க, அவரை வந்து வச்சுட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து திமுக கவனிக்கிறாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடுங்க, கடைசியில் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் அதுவரையும் வெயிட் பண்ணுறோன்ட்டு அவங்க ஆற போட்டு வச்சுட்டாங்க விஷயத்தை. இப்போ காங்கிரஸ் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன் ஓகே whether to remain with DMK or not அப்படி. இப்போ இங்கே வந்து கிறிஸ் ஜோடங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை நியமனம் பண்ணாங்க. அவர்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் இங்கேருந்து கனிமொழி அவர்கள் கிளம்பி ராகுல் காந்தியை டேரெக்டாக டெல்லியில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்போ இங்கே எதுவும் பிரச்சனையா? தமிழக காங்கிரஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையா? ஏன் டேரெக்டாக கனிமொழி அவர்கள் போய் வந்துட்டு ராகுல் காந்தியை பார்க்கணும்? என்ன பிரச்சனையாக இருக்கும்? இல்லை, இங்கே இந்த மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள் எழுப்பின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது கிறிஸ் ஜோடங்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருந்தார். ஆமாம், அவரும் சொன்னார், 117 இடங்கள் வரையும் கேட்டார் அவர். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, அது வந்து இந்த கூட்டணியை பற்றின இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு அவங்க வந்து மேலிடத்தில் போய் பேசினாங்க. பட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி கூட்டணிலாம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள்ட்ட பேசி நம்பரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்பர்ஸை அதை பேசுறதுக்காக தான் கனிமொழி போனாங்க, நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் போனாங்க. ஏன்னா அந்த குழு அமைச்சு பேசும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்பர்ஸில் பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் தலைமையிட்ட கேட்டு சொல்கிறோன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி தலைமையிட்டே ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி இல்லை. அதனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு தான் அங்கே போனாங்க. ஆக்சுவலாக அங்கே பேச்சுவார்த்தை போனபோது அவர் அதிக இடங்கள் காங்கிரஸுக்கு வேணும், ஏன் ஒய் நாட் யூ கிவ் பவர் ஷேரிங் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, நாங்கள் எங்களுக்கு பவர் ஷேரிங்க்கான சான்ஸ் கிடையாது, நாங்கள் பவர் ஷேரிங்னு ஆரம்பித்தா எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கோம், நாங்கள் தனியாக அந்த மாதிரியான ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார். பவர் ஷேரிங்கான ஐடியாவே கிடையாது. ஒருவேளை இயல்பாகவே வந்து நாங்கள் மெஜாரிட்டி பெற முடியல அப்படின்னா அப்போ பவர் ஷேரிங்க்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் மெஜாரிட்டி வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு வந்து மெஜாரிட்டியில் இருக்கார், அப்படின்னு பாஜகவுக்கு பவர் ஷேரிங் கொடுத்துருக்காரு, பவன் கல்யாணுக்கெலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே அது மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த திமுக சொல்கிறாங்க. அதிமுகவும் பவர் ஷேரிங்க்கு ரெடியாக இல்லை பாஜகவோட, அவங்களும் பவர் ஷேரிங்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்டிஏ ஆட்சின்னு தான் அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்ல, அவங்க அமித்ஷாவும் மோடின்னு சொல்கிறாங்க, இவங்க அதிமுக ஆட்சின்னு சொல்கிறாங்க இவங்க. அதனால் அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் இந்த பவர் ஷேரிங் இந்த இவங்க கனிமொழி பேச போனது வந்து நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குழுவோட பேசுறது ஈஸி. அப்புறம் வந்து விருகம்பாக்கம், காவேரி பாக்கம்னு ஒரு தொகுதியை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதனால் நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ண போனாங்க. அது வந்து இன்கன்க்ளூசிவாக அந்த பேச்சுவார்த்தை முடியாத லெவலில் தான் வந்திருக்காங்க திருப்பி. அப்போ இப்போ வரைக்குமே வந்து முடியலங்கிறது தான் அது மாதிரி ஒரு தொங்கலில் தான் இருக்குது. அது எப்படி எந்த நேரத்தில் என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ திமுகவின் செயல்பாடு எப்படி இருந்தது அப்போ அந்த 4.5 வருஷத்துல? திமுகவின் செயல்பாடில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. காவல் மரணங்கள் இருக்குது, இந்த போதை மருந்து, கள்ளச்சாராயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல விஷயம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு பல விஷயங்கள். இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அவர் 21 அந்த 19 21 அப்புறம் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்களுடைய உட்கட்சி விஷயத்திலேயே அவருடைய கவனம்லாம் போயிடுது. கோர்ட்டு கேஸு. அவர் ஏடிஎம்கே எதிர்த்தார், அண்ணாமலை. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்தையும் வந்து எதிர்த்தார். அதுக்கேற்றபடி ஒரு பலனை வந்து ஒரு 11% ஓட்டு வந்து கொண்டாந்துட்டார். எக்ஸப்ட் காங்கிரஸ் தவிர மற்ற எல்லாருமே வந்து கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட வந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்து பேச தான் செஞ்சாங்க. இப்போது இந்த விஜய் வந்திருக்கிறதுனாலையும் இவருக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். இந்த இளைஞர்கள் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபயர் மீடியா பிரசன்ஸ் தி ஜர்னலிஸ்ட் சமிட் 2026 டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வாஜி கேர் ஃபார் மென்ஸ் வெல்னஸ். சேலம் விஎஸ் பிரியாணி, ஆர்ட் ஆஃப் பிரியாணி பெர்ஃபெக்டட். Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vaji Care for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks.